நங்கவள்ளியில் சுயம்புவாக எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவிலின் தல வரலாறு இதோ உங்களுக்காக. தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள இக்கோவில் சுமார் 1000 வருடம் பழமையானது. இங்குள்ள வைணவ தலங்களில் மிகவும் புகழ் பெற்றது. நரசிம்மர் சுயம்புவாக இங்கு காட்சியளிக்கின்றார். இங்கு சிவன் சிலைகளும் உண்டு. சைவ வைணவ ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான ஒரு தலம். 75 அடி ராஜகோபுரத்தோடு காட்சியளிக்கும் இக்கோவிலில் பல கடவுளர்களுக்கு தனித்தனியே கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தீராத நோய்கள், தோல் சம்பந்தமான நோய்கள், கடன் பிரச்சனை, குழந்தை பாக்கியம் முதலான அனைத்து வேண்டுதல்களுக்கும் இங்கு வந்து வழிபட்டால் தீரும் என்று நம்பப்படுகிறது. இக்கோவில் சோமேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு சிவனும் பெருமாளும் ஒரு சேர இருப்பதால் இப்பெயர் வந்தது. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தொட்டிய நங்கை என்ற ஒரு பெண் கூடையுடன் மாடு மேய்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் கூடை மிகவும் கனமாக இருந்தது. சரி என்று அவள் கூடையை கீழே இறக்கி வைத்து பார்த்தாள். அதில் சாலாக்கிராம வடிவ கல் ஒன்றை கண்டாள். இக்கல் எப்படி நம் கூடையில் வந்திருக்கும் என்று எண்ணி யோசித்தாள். பிறகு அக்கல்லினை தூக்கி எறிந்துவிட்டு நடந்தாள். சற்று நேரத்தில் மறுபடியும் அவள் கூடை கனத்தது. அதில் திரும்பவும் அக்கல் இருந்ததைக் கண்டு பயந்து போனாள். மீண்டும் அக்கல்லினை ஒரு குளத்தில் தூக்கி போட்டு சென்று விடுகின்றாள். அன்றாட வேலைகளை அப்பெண் செய்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அங்கு ஒரு பெண்ணுக்கு சாமி வந்தது. தான் லட்சுமி என்றும் உன்னோடு கல் வடிவில் வந்தது நான் தான் என்றும் எனக்கு உங்கள் ஊரில் கோவில் அமைத்து வழிபட்டால் உங்களை என்றும் குறைவில்லாமல் காப்பேன் என்றும் கூறியது. அதன் பிறகு அக்கல்லினை ஒரு புற்றில் ஊர் மக்கள் கண்டு எடுத்தனர். கூரையினால் சிறிய அளவில் கோவிலை அமைத்து வழிபட்டு வந்தனர். பிறகு இக்கோவில் விஜயநகர பேரரசின் கட்டுப்பாட்டில் வந்தது. அவர்கள் கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு இக்கோவில் நல்ல வளர்ச்சி அடைந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டன. இங்கு லட்சுமி மற்றும் பெருமாள் சிலைகள் அமைக்கப்பட்டு லக்ஷ்மி நரசிம்மர் என்று பெயர் வழங்கினர். ஊர்கூடி தேர் இழுத்தல். இங்கு தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெறும். பிள்ளையாருக்கு ஒரு தேர், பெருமாளுக்கு ஒரு தேர், சோமேஸ்வரருக்கு ஒரு தேர் என 3 தேர்கள் இழுக்கப்படும். தேர் இழுப்பதற்கு முந்தைய தினங்களில் திருமால் ஒவ்வொரு வாகனத்திலும் அமர்ந்து உலா வருதல். ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியே நம.